Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான கனெக்ஷன், சோல்மேட், கார்மிக் ஆர் ட்வின் ஃப்ளேம். ஸோ இது ஒரு எனர்ஜி செக்கிங். நீங்கள் இதில் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பைல் செலெக்ஷன் 2 பைல் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், பைல் 1 பைல் 2. ஸோ இது கலெக்டிவ் ரீடிங் கிடையாது. ஓகே, ஸோ இது பைல் 1 பைல் 2க்கு. பைல் 1 க்ரீன். ஸோ பைல் 1 இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணலாம். பைல் 1. பைல் 2 எல்லோ. ஓகே, இது பைல் 2. ஸோ பைல் 1 பைல் 2. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர். ஸோ நம்ம கனெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜ் உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க, உங்ககிட்ட என்ன மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க, இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும்னு கிடையாது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணவங்க நான் அந்த கலர் இங்கே வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜ் என்ன, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க ஆழ் மனசில் என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க, உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிற விஷயம் என்ன மெசேஜ். உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். பைல் 1 வியூவர்ஸ், சேனல்டு மெசேஜ் வியூவர்ஸ். பைல் 1 வியூவர்ஸ் பர்சன்ஸ் சேனல்டு மெசேஜ். பைல் 1 வியூவர்ஸ் பர்சன் சேனல்டு மெசேஜ். பைல் 1 வியூவர்ஸ் பர்சன்ஸ் சேனல்டு மெசேஜ். உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். Pile 1 person's channeled message viewers. Okay. பைல் 1 உங்கள் பர்சனோட சேனல் டு மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஓவரால் எனர்ஜி வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது, ரொம்ப டீப் ஃபீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க, ஐ மீன் இந்த ஐ திங்க் நோ கான்டாக்ட் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம், அவர் உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம். பிளாக்கிங் நடந்திருக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு கம்ப்ளீட்டாக லைஃப்பில் இருந்து. பிளாக் பண்ணது மட்டும் ரீசன் வந்து சப்போஸ் அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், சரியா? அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம், ஆர் சோஷியல் ப்ரெஷர் ஏதாவது இருக்கலாம், அதனால் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பிளாக்டு, எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியாததுனால உங்களுக்குள்ள பிரச்சனை. நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க, எதுவும் நீங்கள் ஒரு தப்பான இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்களா, அவங்கள தப்பாக நினைக்கிறீங்களா, உன்னோட கண்ணில் வந்து நான் என்னவா இருக்கேன், நீ இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ அவ்வளோ லவ் பண்ண, இப்போ நம்ம பிரேக்கப்பில் இருக்கோம், ஆர் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீ என்ன நினைக்கிற, என்னை பற்றி நீ தப்பாக நினச்சிட்டியா, பட் என்னோட லவ் உண்மையான லவ். ஓகே, பிகாஸ் என்னோட லவ் உண்மை, பட் எனக்கு வந்து உன்னோட லவ்வை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, சரியா? அதுதான் அவங்களோட மெசேஜ். உங்களுக்கு அவங்களால சமாளிக்க முடியல, பட் அவங்க உங்ககிட்ட ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஸோ நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு என்னவோ அதை அவங்களால கொடுக்க முடியல, சரியா? ஸோ உங்கள் லவ் அவங்க ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் அவங்க வந்து உங்களை விட்டு இப்போ விலகி இருக்காங்கங்கிற மாதிரி தெரியுது. ஆர் நீங்கள் வந்து அவங்கள வந்து தள்ளி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்பு அவங்க பூர்த்தி பண்ணாததுனால நீங்கள் அவங்களே பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப பிளாக்காகி தான் இருக்காங்க. அவங்களால இந்த பிளாக் வந்து இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்ல முடியும்னா, அவங்க இமோஷன்ஸ், அவங்களோட உணர்வுகளை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. என்ன செய்யணுன்னே தெரில, சரியா? பட் அவங்களோட ஒரே கவலை வந்து இப்போ நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க, இந்த டைமில் பேசிக்காத இந்த டைமில் எப்படி அவங்கள பார்க்குறீங்க. பட் இப்போ உங்ககிட்ட அவங்களால வர முடியாது, எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்காக 2 கார்டு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்கள் ஆக்ஷன் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால முடியலன்னு அவங்க வந்து உங்ககிட்ட ஒத்துக்கலை, பட் அவங்களோட ஃபீலிங் வந்து இப்போ அப்படி தான்.
ஆனா ஏன் இந்த மாதிரி இப்போ உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க? அவங்களோட உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த சிச்சுவேஷனை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்ககிட்ட ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ அவங்க ஆனால் வந்து அவங்களுக்கே ஒரு குழப்பம் என்னன்னா, ஏன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வந்து ஏன் என்னைய இவ்வளோ ஒரு குழப்பத்தை கொடுக்குது? ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியை கொடுக்குது? இந்த பர்சன் உங்களை ஓகே பைல் ஒன் உங்களை நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறீங்க? ஏன் இந்த அளவுக்கு சோல் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு உங்க கூட? அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இது ஓவரால் பார்க்கும்போது இந்த பர்சன் உங்களை வந்து ஃபிசிக்கலாக ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க லவ் இன்னும் இருக்குது. லவ் தாண்டி இமோஷன்ஸ் இருக்குது. லவ் தாண்டி குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, பயம் அதிகமாக இருக்குது, இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. சரியா? ஓவர் இமோஷன்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் அகைன் வந்து ஆன் அண்ட் ஆஃப்ல போகணும். அவங்களுக்கே தெரியுது தேவையில்லாத சண்டை பிரச்சனை வரும். இது வந்து ஒரு நிலையான ஒரு சொல்யூஷன் கொடுக்காதுன்னு அவங்களுக்கு நல்லாவே இப்போ தெரியுது. ஐ திங்க் நிறைய அவங்களுக்கு சண்டை வந்துட்டு இந்த பிரேக்கப் நடந்த மாதிரி இருக்கு. அதனால தான் அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. சரியா? பாட்டம் டெக், ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. இமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவி, மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவி. ரொம்ப நினைக்கிறாங்க, உங்களை அதிகமாக நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் இல்லை ரொம்பவே நெகட்டிவாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இதுதான் வந்து பைல்1 உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜ். நெக்ஸ்ட், இது என்ன மாதிரியான கனெக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க பைல்1. இது என்ன மாதிரியான கனெக்ஷன்? யூனிவர்ஸ் வந்து என்ன கனெக்ஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். பைல்1 என்ன மாதிரியான கனெக்ஷன்? யூனிவர்ஸ், soulmate, karmic, or twin flame. Pile1, soulmate, karmic, or twin flame. Pile1, soulmate, karmic, or twin flame. Pile1. பைல்1 நான் இதை ஜஸ்ட் ப்ரீஃபாக சொல்கிறேன். பைல்1 உங்களோட இந்த ஃபஸ்ட்டு என்ன கனெக்ஷன் சொல்லி ஜஸ்ட் கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் மாதிரி ஓவரால் பார்க்கும்போது எனக்கு இது கார்மிக் கனெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. சரியா? ட்வின் ஃப்ளேம் மாதிரி தெரியலாம் உங்களுக்கு. சிலருக்கு வந்து இந்த பைல்1 உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் மாதிரி தெரியும். பட் ஒரு இன்டென்ஸான சைக்கிள் மாதிரி இல்லை. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப்ல போகும், ரொம்ப ஒரு ஆழமான பெயின் உணர்வு அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் வந்து எனர்ஜி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, மிரரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டு தான். பட் எனர்ஜி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சனாலிட்டியே வந்து நீங்கள் ஒரு இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. ஏன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸோட சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்த ஒரு லவ் அந்த மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்த லவ். ஏன்னா இதில் வந்து லவ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான பெயினும் இருக்குது, வலி அதிகமாக இருக்குது, லவ் அதிகமாக இருக்குது. ஸோ இது கார்மிக்காக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? சோல்மேட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 100% சோல்மேட் கனெக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகும், அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோல்மேட்லேயும் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஸோ பைல்1 நீங்கள் ஒன்று சோல்மேட்டாக இருப்பீங்க, இல்லை கார்மிக்காக இருப்பீங்க. ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி இங்கே டீப்பாக தெரியல. சரியா? சோல்மேட் ஆர் கார்மிக் பைல்1. ஸோ மோஸ்ட்லி நான் இன்னொரு கார்மிக்காக சோல்மேட்டாங்கிறதுக்காக இன்னும் 2 கார்டு எடுத்து அதில் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஓகே, 6 ஆஃப் ஸ்வாட்ஸ், 9 ஆஃப் ஸ்வாட்ஸ். உங்க பெர்சனுக்கு வந்து உங்க 2 பேருக்குமே நான் சொல்றேன். எனர்ஜி தான் எனக்கு செக் பண்றேன். நீங்க யாருன்னு எடுத்துக்கோங்க. நீங்க தூக்கம் இல்லாம பண்ற ஒரு லைஃப் இது. சரியா? உங்களுக்கும் சரி, உங்க பெர்சனுக்கும் சரி தூக்கம் இருக்காது. அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். அவங்களோட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அவங்க என்னென்னலாம் உங்கள ஏமாத்துனாங்க, என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி உங்கள மேனிபுலேட் பண்ணாங்க. எல்லாமே வந்து வார்த்தையால இருக்கே, செயல்ல எதுவுமே இல்லைன்னு அதுவே ஒரு வலி ஏற்படுத்தும்ல. அண்ட் உங்க எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸோட விளையாண்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நெனச்சு பார்க்குறீங்க. நீங்களாகட்டும், உங்க பெர்சன் ஆகட்டும், உங்களே இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு அந்த வலி, வேதனையில தூக்கம் இல்லாம இருப்பீங்க. உங்க பெர்சனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில தூக்கம் இல்லாம இருப்பாங்க. ஸோ மூவ் ஆன் ஆகிட்டாங்க. சரியா? மூவ் ஆன் ஆகிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து. ரொம்ப ரொம்ப பெயின் குடுத்த மாரி தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். ரொம்ப பெயின், வலி குடுத்த மாரி இருக்கு. ஸோ அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க. தூக்கம் இல்லாம இருக்காங்க. நெறைய உங்கள ஓவர் திங்க் பண்றாங்க. அதிகமான ஓவர் திங்கிங். உங்க தாட்ஸ் ரொம்ப ஹெவியா அவங்களுக்கு வந்துட்டு போகுது. ஆக்சுவலா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் இந்த பெர்சன் உங்க லைஃப்ல வந்திருக்காங்க. ஏன்னா லவ் குடுத்துருக்காங்க. லவ் நெறையா குடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த பைல் 1 இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ரொம்ப பெரிய பெயின், அடி குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். சரியா? அந்த அடி குடுத்து அந்த வழியில வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் உங்களோட ஆசை வந்து இப்ப நீங்க பார்ப்பீங்க இல்லையா? அடுத்த ஒரு கப்பிள், வேற கப்பிள் வந்து இல்ல வேற ஒரு கல்யாணம் ஆனவங்களாகட்டும், இல்ல லவ் பண்றவங்களாகட்டும், அவங்கள பார்த்து கூட நம்ம ஆசைப்படுவோம். இவங்கள மாதிரி நமக்கு லைஃப் அமையாதான்ட்டு. ஸோ அந்த மாரி நீங்க ஒரு லவ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யுனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பெர்சன உங்க லைஃப்குள்ள கொண்டு வந்திருக்கு. நெறைய லவ் குடுத்துருக்காங்க. உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னதான் நீங்க பெயின், சண்டை வந்து இப்ப மூவ் ஆன் ஆகி நீங்க கான்டாக்ட் இல்லாம இருந்தாலும், லவ் அதிகமா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கு. ஒரு டீப் டீப் பாண்டிங் இருக்கு. ஒரு ட்ரூ லவ் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு உண்மையான லவ்க்கான பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு. சரியா? ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணனால தான் இந்த பெர்சன் உங்க லைஃப்குள்ள வந்திருக்காங்க. ஏன்னா லவ்வும் வந்திருக்கு. ஸோ சோல் லெவல் கனெக்ஷன். கண்டிப்பா சோல் லெவல்ல கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அந்த கார்டு வந்து இன்னும் உங்க 2 பேர் சோல் வந்து அந்த நூல் வந்து இன்னும் கட்டியே இருக்கு. சரியா? நீங்க வந்து நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் உங்க பெர்சன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க நினைக்கிறது தான் அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறத நீங்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு சோல் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன கனெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும், இண்டிபெண்டண்ட்டாக எப்படி இருக்கணும், இமோஷ்னலாக நீங்கள் எப்படி டிட்டாச் ஆகணும், ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, உங்களை மட்டுமே நம்பி எப்படி இருக்கணும், எப்படி கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், லவ் மட்டும் வாழ்க்கை இல்லை, லவ் தாண்டி நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்த ஒரு ரிலேஷன்ஷிப், கார்மிக் ரிலேஷன்ஷிப். சரியா? லவ்வர்ஸ் வந்தனால தான் நான் சோல்மேட், சோல் கனெக்ஷன் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பைல் 1 சிலர் வந்து சோல்மேட் கனெக்ஷன் ஆயிருக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து இது கார்மிக் கனெக்ஷன். இது ஈஸியாக நீங்களே வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ரொம்ப பெயின் கொடுக்குதா, உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கான்னு பாருங்க. ஒரு பெரிய பாடம் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லிக் கொடுக்குதுன்னா கண்டிப்பா இது கார்மிக் தான். சரியா? இல்ல மேம் சின்ன சின்ன சண்டை தான் வருது, அப்பப்ப சின்ன சின்ன சண்டை வருது, பட் லவ் அதிகமா இருக்கு எங்களுக்குள்ள அப்படின்னா இது சோல்மேட். இது நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ சோல்மேட் கார்மிக்குள்ள ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. சரியா? இதுல வந்து நிறைய வலி இருக்கு, நிறைய செப்பரேஷன்ஸ், பிரிவு இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. மூவ் ஆன் ஆகிறது, அகைன் உங்ககிட்ட வருவாங்க, மூவ் ஆன் ஆகிறது, அகைன் வருவாங்க. இது ஒரு கண்டிப்பா ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். மாறி மாறி ட்ரிகர் பண்ணிக்குவீங்க. நீங்க அவங்கள கோபம் ஏற்படுத்துவீங்க, அவங்க உங்களே கோபப்படுத்துவாங்க. ஸோ ட்ரிகர் வந்து இங்க அதிகமா இருக்கும். ட்ரிகர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பெயின், அந்த ஹர்ட் ஆகிறது, உங்களை வேல்யூ பண்ணாம போனனால ரொம்ப வலி ஏற்படுத்துறது, அந்த மாதிரி தெரியுது. ஆனா உண்மையான லவ் இருக்கு. ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வித் லவ்வர்ஸ் கார்டு இந்த இது வந்தனால நான் சொல்றேன். நல்ல அட்ராக்ஷன் இருக்கு, இமோஷனல் பாண்டிங் அதிகமா இருக்கு, சோல் வந்து ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகி இருக்கு. நீங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. பட் இது ஈஸியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. ஏன்னா இது பாடம் தானே சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியா உங்களை வந்து சேர விட மாட்டாங்க. நீங்க சேர விடாது. நீங்க பாடம் கத்துக்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து யூனியன் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு தான் இருக்கும். நீங்க செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணாத பர்சனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பைல் 1. நீங்க வந்து நிறைய லவ் கொடுக்குற ஒரு பர்சன். உங்க ஒர்த் உங்களுக்கே தெரியாம, உங்களோட ரெஸ்பெக்ட் உங்களுக்கே தெரியாம இருந்த மாதிரி தெரியுது. சரியா? 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மேபி உங்க பர்சனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம். ரொம்ப கண்ட்ரோல் பண்றவங்க உங்க பர்சன். நிறைய ஈகோ இருக்கு, போட்டி போடுறவங்க,
உங்கள் பர்சன் வந்து ஷியூராக ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபேமிலி லைஃப், ஒரு லீகல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து யார் சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு. சரியா? அதனால தான் உங்களுக்குள்ள வந்து அடிக்கடி சண்டை, பிரச்சனை. ஐ திங்க் கார்மிக்கில் வந்து இந்த மாதிரி வலி ஏற்படுத்தும் உங்களுக்கு. சரியா? ஸோ ஓவரால் அது வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப், தூக்கம் இல்லாமல் தான் இருக்கீங்க. அண்ட் இன்னொன்று நான் சொல்லி முடிக்கிறேன் பைல்வான். நீங்கள் எப்போ வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த கார்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் எப்போ உங்கள் மேலே செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, இது நீங்கள் கைடன்ஸாக கூட எடுத்துக்கலாம். எப்போ செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எப்போ இவங்களே டிபெண்ட் பண்ணாமல், இவங்களை சார்ந்து இல்லாமல் உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ, இவங்க இல்லாமையும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு உங்களால் எப்போ இமோஷ்னலாக டிட்டாச் ஆக முடியுதோ, அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற லவ், நீங்கள் எதிர்பார்க்குற எனர்ஜியில் உங்கள் பர்சன் வருவாங்க. சரியா? ஸோ மிரர் வேறு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எப்படிலாம் லவ் காமிச்சிங்களோ அதே லவ்வை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகப்படுத்துங்க. ஒரு ஹை வைப்ரேஷனுக்கு போங்க. ஏமாற்றம், கோபம், வலி, அழுகை அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் உங்களை லோலே வச்சுருந்ததுன்னா அகைன் அண்ட் அகைன் இதே மாதிரி தான் உங்களுக்கு சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா யூனிவர்ஸ் ஏதோ சொல்ல வந்திருக்கு, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டேரோ மூலயமா மட்டும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடாது. சரியா? நீங்கள் டேரோ பார்க்கறது மூலியமாவோ இல்லை வீடியோஸ் பார்க்கறது மூலியமாவோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. செல்ஃப் அவேக்கனிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களுக்கு புரியணும், நீங்கள் அவேக்கன் ஆகணும். சரியா? இதெல்லாம் ஒரு வார்னிங் தான் உங்களுக்கு. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்குது. அந்த வார்னிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். ஓகே, ஸோ பைல்வான் இதுதான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. சில பேருக்கு சோல்மேட் கனெக்ஷன். சரியா? ஸோ பைல்வான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. பைல் 2 இந்த கலர் சூஸ் பண்ணவங்க, உங்கள் பர்சனோட இங்கே நான் வைக்கிறேன். உங்கள் பர்சனோட சேனல்டு மெசேஜ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பைல் 2 உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. பைல் 2 பர்சன்ஸ் சேனல்டு மெசேஜ் யூனிவர்ஸ். 2 பர்சன்ஸ் சேனல்டு மெசேஜ். உங்கள் பர்சன் நேம் ரிப்பீட் பண்ணுங்கள். அவங்க ஆள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். Pile 2 persons channeled message universe. Pile 2 okay. ஓகே, பைல் 2 உங்களோட பர்சனோட சேனல் மெசேஜ் பார்த்துடலாம். ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. நிறைய டிப்ரெஷன், மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. பைல் 1க்கு இந்த கார்டு ஆக்சுவலாக வந்திருந்தது. ஓகே, இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரியா? எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல, ரொம்ப பாரமாக இருக்குது. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப லவ் காமிக்கிறீங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அட்டாச்சு ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அட்டாச்சு ஆனதுனால அவங்களால இதுலேருந்து வெளியிலும் வர முடியல. நீங்கள் கேட்குற லவ்வும் கொடுக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ள நிறையா வந்து ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான உணர்வும்பாங்கள்ல, பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ வந்து ரொம்ப லவ் காமிக்க எனக்கு மூச்சு முட்டுதுன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு நீங்கள் நிறையா டிவைன் ஃபெமினைன் நிறையா பேர் எனக்கு இது ஃபீல் ஆகுது. மேல் அண்ட் போத் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஃபெமினைனாக இருப்பீங்க. நிறையா லவ் காமிக்கிறவங்களா இருப்பீங்க. உங்கள் அன்பு வந்து அவங்கள ஒரு திணறடிக்குதும்போம் இல்லையா, மூச்சு முட்டுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்கு மேபி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லியிருந்தாலும் உங்கள் எனர்ஜி ஸ்பீக்ஸ். சரியா? உங்கள் எனர்ஜி வந்து அவங்க ஹெவியாகவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ லவ் உங்கள் மனசில் இருக்கிறது வந்து உங்கள் எனர்ஜி மூலமாக நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் லவ் இதில் என்ன தெரியுதுன்னா, உங்கள் லவ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பாக இருக்கும். ஒரு பயம் ஏற்படுத்தி இருக்கு. இது ரொம்ப பெரிய பொறுப்பு. நீங்கள் அவங்க லைஃப்குள்ளே இவ்வளோ லவ்வோடு வந்தால் பயம் வரும் இல்லையா? பெரிய பொறுப்பு, ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். எனக்கு இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரில, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரில. ஏன்னா ஐ திங்க் உங்கள் கூட வந்து ஒரு லீகல் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில், அந்த சூழ்நிலையில் உங்கள் பர்சன் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு
இப்ப வந்து அவங்க உங்க லவ்வ வந்து உங்களோட பிரிவு செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிரிவு வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹார்ட்லேருந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மைண்ட்லேருந்து யோசிக்கிறாங்க. சரியா? அவங்க ஹார்ட் சக்ராவ முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா, அதுதான் அவங்களுக்கு வந்து பெட்டரான வழியா தெரியுது. அவங்கனால முடியல. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரியா? அதனால அவங்க ஹார்ட்லேருந்து யோசிச்சா வந்து இன்னும் வந்து வேற மாரி டிப்ரஷன் கொண்டு போகும். மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ நான் லாஜிக்கா திங்க் பண்ணணும். எது பிராக்டிகல் என் லைஃப்ல? அப்படி நான் திங்க் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் அவங்க வந்து இப்ப எடுத்திருக்காங்க. அந்த மாரியான ஒரு மெசேஜ் தான் குடுக்க பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப லாஜிக்கா யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. உணர்ச்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரமாட்டேன். எனக்கு வந்து எமோஷன்ஸ் லவ்வ தாண்டி எனக்கு எது லாஜிக். ஸோ நான் வந்து என்னோட ஹார்ட் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். என்னோட புத்தி, என்னோட பிரெயின் என்ன சொல்லுதோ, என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பெர்சன விட வேற பெட்டரான பெர்சனுக்கு நீங்க தகுதியானவங்க. அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. சரியா? இது ஆக்சுவலா எப்ப சொல்லுவோம்னா, ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. உங்க லவ்வுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ துரோகம் பண்ணியிருக்காங்க, வலி ஏற்படுத்தியிருக்காங்க, ஒரு நியாயம் தரல அப்படிங்கும்போது, என்ன விட உனக்கு வந்து ஒரு பெட்டர் பெர்சன், ஒரு சிறந்த ஒரு பெர்சன் வந்து உனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது குற்ற உணர்ச்சியில அவங்க யோசிக்கிற மாரி தான் தெரியுது. ஐ திங்க் உங்கள வந்து அவங்கனால வந்து ஹேப்பியா வச்சுக்க முடியல. ஒரு நிம்மதியான லைஃப் கொடுக்க முடியல. சரியா? ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல. ஸோ இதுதான் வந்து அவங்க சேனல்டு மெசேஜா தெரியுது. இப்போதைக்கு அவங்க எதையுமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. ஜஸ்ட் நான் அமைதியா இருக்கணும், தனிமையா இருக்கணும். கொஞ்சம் பயம் இருக்கு. சரியா? அவங்களோட லவ் வந்து அவங்களுக்கு பயமுறுத்துது. அதுதான். அதனால தான் அவங்க வந்து ஹோல்ட் பேக் பண்றாங்க. சரியா? உங்க லவ் ரொம்ப பயமுறுத்துது. அண்ட் இதுல இன்னொரு எனர்ஜி தெரியுதுன்னா, நீங்க அவங்கள வந்து உள்ள வரவிடாம பண்றதுனால, "நீ பண்றது ரொம்ப டூ மச்" அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். சரியா? "நீ ஏன் உன்னோட லைஃப்ல நீ விட மாட்டேங்கிற? நீ ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்க? ஏன் நீ பழைய மாரி பேச மாட்டேங்கிற? ரொம்ப நீ ஒரு ஓவரா பண்ணிட்டுருக்க." அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப மனக்குழப்பத்துல தான் இருக்காங்க. பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஆக்ஷனும் எடுக்க முடியல. உங்களோட லவ்வையும் அவங்க ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ, இப்ப அவங்களோட சிச்சுவேஷன் வந்து லாஜிக்கா திங்க் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. சரியா? ஸோ, இதுதான் வந்து சேனல்டு மெசேஜ். உங்க பெர்சனோட சேனல்டு மெசேஜ். பாட்டம் டெக். மை லைஃப் இஸ் அ மெஸ் ரைட் நவ். யாஹ். ஹி இஸ் ஆல்சோ நாட் ஹேப்பி. அது ஒரு பீஸ்ஃபுல்லாவும் கிடையாது. நெறைய குழப்பங்கள் இருக்கு. நெறைய வலி இருக்கு. உங்களுக்கு குடுத்த வலி இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ, அந்த வலி வந்தனால தான் பிளாக் பண்ணி இருந்திருக்கலாம். ரொம்ப பிளாக் ஆகி தான் இருக்காங்க. பைல் 1க்கும் வந்துச்சு. ஐ திங்க் நெறைய வியூவர்ஸ்க்கு வந்து பைல் 1, பைல் 2 இந்த சேனல்டு மெசேஜ் வந்து ரெசனேட் ஆகும். சரியா? நெறையா பேருக்கு வந்து பைல் 1, பைல் 2ஓட சேனல்டு மெசேஜ் ஒன்லி சேனல்டு மெசேஜ் ஒரே மாரி தான் வர்ற மாரி இருக்கு. சரியா? இப்ப வந்து அவங்க வந்து ஹேப்பியா இல்ல. சரி, ஓகே. இதான் வந்து சேனல்டு மெசேஜ். உங்க பெர்சன் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது. நெக்ஸ்ட் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்துரலாம். பைல் 2 ஆக்சுவலா அந்த டெக் எடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கார்டு ஜஸ்ட் வந்தது வந்து 4 ஆஃப் வாண்ட்ஸ். ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா? இதான் ஃபர்ஸ்ட் கார்டு. ஜஸ்ட் அதுவா தான் ஃப்ளிப் ஆகி விழுந்துச்சு. ஸோ 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. எல்லாரும் ட்வின் ஃப்ளேம்னு சொல்ல முடியாது. நீங்க எனர்ஜி செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. பைல் 2 இது என்ன கனெக்ஷன்னு பார்த்துரலாம். உங்க பெர்சனை நினைச்சுக்கோங்க. யூனிவர்ஸ்ட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க பெர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. பைல் 2 என்ன கனெக்ஷன்? சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், கார்மிக். Soulmate, twin flame or karmic. Pile 2. Soulmate, twin flame or karmic. Soulmate, twin flame or karmic. பைல் 2 இதில் வந்து செப்பரேஷனில் இருக்கீங்க.
ஓகேவா? இது வந்து செப்பரேஷன். இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கார்ட் ஷஃபில் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ட்வின் ஃப்ளேம்க்கான ஒரு கனெக்ஷன் மாரி தான் அதிகமா காமிக்குது. நான் ஏன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இது வந்து ஜஸ்ட் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா, அது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் குடுத்துட்டு, வலிய குடுத்துட்டு போயிரும். சரியா? அதுதான் கார்மிக். கார்மிக்னா பெரிய பாடம் சொல்லிக் குடுக்கும். ஒரு பெரிய பெரிய வலி குடுக்கும். உங்க லைஃப்ப விட்டு எப்ப அதோட அந்த கர்மா டைம் முடியுதோ, அப்ப போயிடுவாங்க அவங்க. ஓகேவா? எப்படி வேணாலும் அவங்க மூவ் ஆன் ஆகிடுவாங்க. உங்க லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா விலகிடுவாங்க. அதான் கார்மிக். பட் உங்களுக்கு இதுல வந்து ட்வின் ஃப்ளேம்ல வரும்போது, ஃபர்ஸ்ட்டே வந்து 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்தப்ப எனக்கு ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சுச்சு. இந்த கார்ட்ல நான் வந்து இந்த 2 கார்டு வந்து ஜஸ்ட் இது என்னன்னா, ஸ்ட்ரென்த் அண்ட் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த செப்பரேஷன் வந்து உங்களோட பெட்டர் பெர்சன், ஒரு பெட்டரான ஒரு பெர்சனா மாத்துறதுக்காக வந்த உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியப்படுத்துறதுக்காக வந்த ஒரு கனெக்ஷன். சரியா? நீங்க வந்து இதுல 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ங்கிறப்ப நீங்க வந்து இது ட்வின் ஃப்ளேம்னாலே உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன். ரன்னர் சேசர் தான். சரியா? ஸோ இப்ப நீங்க வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, சேஸ் பண்றத நிறுத்திட்டு உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறப்ப உங்க மேல வந்து நீங்க கவனம் செலுத்தினா மட்டும்தான் இந்த பெர்சனோட, ஏன்னா ட்வின் ஃப்ளேம் வந்து கண்டிப்பா ரீயூனியன் இருக்கு. யூனியன் ஆகும். பட் நீங்க வந்து இன்னர் ஒர்க் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சிச்சுன்னா அது நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, உங்களை ஸ்ட்ராங் ஆக்க வந்த ஒரு ஜேர்னி. நீங்க பாஸ்ட் லைஃப்ல வந்து ஒரு நான் சைன் கொடுக்குறேன். ட்வின் ஃப்ளேமா இருக்கீங்கன்னா 2 பேரும் அல்லது ஒருத்தர் வந்து பாஸ்ட்ல வந்து நிறைய கார்மிக் பார்ட்னர்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ கார்மிக் பார்ட்னர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்த்துட்டு வந்தாலும் இந்த ட்வின் ஃப்ளேம்ட்ட வந்து அகைன் நீங்க வந்து வழி ஏற்படுத்துறனால, இப்போ ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரி செட் பண்ணிட்டு, நீங்க வேற மாரியான ஒரு பெர்சனா உங்களே மாத்தியிருக்கும். அப்படி இல்லைன்னா, இனி உங்களையே மாத்தும். நீங்க இப்படி இந்த பெர்சனால பெயின் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் நீங்க ஹீல் ஆகாம இன்னர் ஒர்க் பண்ணாம இருக்கீங்க. அண்ட் இன்னும் அகைன் சொல்றேன், ட்வின் ஃப்ளேம்ல நீங்க இன்னர் ஒர்க் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு யூனியன் பாசிபிள். நீங்க இதே லோ வைப்ரேஷன்ல இருந்தீங்கன்னா, அது பாசிபிள் கிடையாது. நீங்க இன்னர் ஒர்க் பண்ணனதுக்கு அப்புறம் தான் உங்க பெர்சன் அவேக்கன் ஆவாங்க. ஸோ தென் அவங்களும் வந்து ஹீல் ஆகணும், அவங்களோட இன்னர் ஒர்க் பண்ணணும், தென் யூனியன் பாசிபிள். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா, சிறந்த ஒரு பர்சனா மாத்துறதுக்காக வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லை, இத்தனை நாள் வந்து நீங்க கார்மிக் பார்ட்னரோட வந்து கேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு கேஜ்ல வந்து ஒரு இந்த நெட் இதுல வந்து மாட்டிக்கிட்டே இருந்திருக்கீங்க. சரியா? அதுல இருந்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்றதுக்காக யூனிவர்ஸ் வந்து ஃபைனலா உங்க ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ண வச்சிருக்கு. இந்த பேட்டர்ன் பழைய மறுபடியும் போய் கார்மிக்ட மாட்டிடாதீங்க. பழைய பேட்டர்னை வந்து நீங்க பிரேக் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த், இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்க செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் வந்த ரிலேஷன்ஷிப் தான் இது. இது ட்வின் ஃப்ளேம் தான். சரியா? பாஸ்ட் லைஃப் ட்ராமா உங்களுக்கு நிறைய இருக்கும், அல்லது உங்க பர்சனுக்கு அதிகமா இருக்கும். இது ஜஸ்ட் வந்து ஒரு உங்க சோலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வந்த ஒரு ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். சரியா? ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நான் பாட்டம் டெக் பார்த்தேன். பாட்டம் டெக் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ உங்கள் டெஸ்டினி. ஸோ ஃபைனலாக நீங்கள் எங்கே வரணுமோ அங்கே வந்திருக்கீங்க. சரியா? இது ரொம்ப ஒரு ஒரு கரெக்டான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணிட்டீங்க. என்னோட ட்வின் ஃப்ளேம் கிடச்சிட்டாங்க, நான் மீட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் டெஸ்டினி நீங்கள் மீட் பண்ணணும்னு மீட் பண்ணிட்டீங்க. ஒரு கரெக்டான பாத்தில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆனால் இன்னும் ஒர்க் பண்ணாமல் இன்னும் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கீங்க பாருங்கள். இன்னும் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நான் எல்லாரும் மிஸ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் மிஸ்ஸிங் எனர்ஜி ஹெவியா இருக்கும். இல்ல இப்ப நான் மிஸ் பண்ணல, இன்னர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷன், இது கரண்ட் எனர்ஜி கிடையாது இல்லையா? இது கரண்ட் எனர்ஜி கிடையாது. ஸோ மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய 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 இன்டென்ஸ், ரொம்ப ஆழமான வழி, ஆழம், நீங்க எதிர்பார்க்காததை விட ஒரு வழி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது. சரியா? ஸோ இப்போ நீங்க ரொம்ப ஒரு பவுண்டரி செட் பண்ண வச்சிருக்கோம். இந்த கனெக்ஷன், இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி இல்லை. இப்போ உங்களையே நீங்க மாத்திருப்பீங்க. பெரிய பவுண்டரி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? ரொம்ப பெரிய பவுண்டரி. உங்க பர்சனுக்கு, உங்க ட்வின் ஃப்ளேமே உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. பட் ஷூரா இது உங்களே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வந்து ஒரு கார்டு தான். ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏன் உங்களுக்கு பிரேக்கப் நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்க நிறைய லவ் காமிச்சிருப்பீங்க. உங்களை வேல்யூ பண்ணாம இருந்திருப்பாங்க. உங்களுக்கான லவ் கொடுக்காம இருந்திருப்பாங்க. நீங்க என்ன ஆசைப்பட்டு நினைச்சீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்த மாதிரி இருக்கு.
சரியா? உங்களோட இது. பட் இங்க ஸ்ட்ரென்த் கார்டு இதுதான் ரொம்ப முக்கியமான கார்டா பார்க்குறேன். சரியா? இப்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ட்வின் ஃப்ளேம் என்ன சொல்லுதுன்னா, உங்க எமோஷன்ஸ வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்த வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப மன வலிமை வந்து அதிகமா தேவைப்படுது. இது வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டிய வந்து குறிக்கிற மாரி கூட சொல்லலாம். அதாவது நீங்க ஸ்பிரிச்சுவலா உங்க ஜர்னிய ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க செல்ஃப் ஹீல் பண்ணிட்டு அடுத்தடுத்து போய் நீங்க ஸ்பிரிச்சுவல் ஜர்னி மாரி இது. சரியா? ஸோ அப்படி போறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ரிலேஷன்ஷிப் மாரி தெரியுது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெறைய சோகத்த உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். நெறைய ஏமாற்றம் இருந்திருக்கும். நெறைய வந்து இழந்துட்டீங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாம் அப்படின்ட்டு நெனச்சு வந்திருப்பீங்க. பட் இந்த பெர்சனும் உங்களுக்கு குடுப்பாங்க. பட் இதுதான் இப்படிதான் இதுதான் உங்கள இந்த வழி தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இந்த மாரி தான் நடக்கும். இதெல்லாம் டிவைனோட தலையீடு. சரியா? டிவைன் என்ன பண்ணணுமோ அது கரெக்ட்டா உங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்கு. பட் நீங்க வந்து இன்னும் செல்ஃப் அவேக்கன் ஆகாம இருக்கீங்க. சிலர் ஆகியிருக்கலாம், சிலர் செல்ஃப் ஹீல் ஆகியிருக்கலாம். பட் நெறைய பேரு இன்னும் வந்து அவங்க லவ் குடுக்கலையே, ஏமாத்திட்டாங்களே, இப்படி என்னைய வந்து வேல்யூ பண்ணாம விட்டுட்டாங்களே, தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டாங்களே, அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிலயே இருக்கீங்க. ஜஸ்ட் இப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேலன்ஸ் தேவை. நீங்க அதிகமா குடுத்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கத்துக்கோங்க. அது எல்லாமே உங்க பாடம். இதுல செல்ஃப் லவ் சொல்லிக் குடுக்க வந்திருக்கு. அடுத்த லெவல் போக வந்திருக்குது ஒரு இதுதான். அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க. பேசாம இருக்கீங்க. அது நல்லா தெரியுது. பட் அதுதான் இப்ப உங்களுக்கு அவசியம். அதனால தான் இந்த மேஜர் செப்பரேஷன். இது மைனர் செப்பரேஷனா, மேஜர் செப்பரேஷன். ட்வின் ஃப்ளேம் 2 விதமான செப்பரேஷன் இருக்கு. ஓகே, மைனர் அண்ட் மேஜர். ஸோ நீங்க மைனர் செப்பரேஷன்ல இருந்தாலும், மேஜர் செப்பரேஷன்ல இருந்தாலும் இந்த நோ கான்டாக்ட் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ் இது. சரியா? இந்த நோ கான்டாக்ட் தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ட்டு வந்து சொல்ல வந்தது. நான் அப்படியே பாட்டம் டெக் காமிச்சேன், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ இவங்க டெஸ்டினி. சரியா? பாருங்க, மிரரிங். நான் ட்வின் ஃப்ளேம் சொல்லியிருந்தேன். மிரர். ஓகே, இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ ட்வின் ஃப்ளேம் மிரரிங் பண்றீங்க. இன்டென்ஸான சைக்கிள் ஆன் அண்ட் ஆஃப்ல தான் போகும். ஓகே, பைல் 2 ஆன் அண்ட் ஆஃப்ல போகும். நீங்க எப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி புரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகி செல்ஃப் ஹீல் பண்ணிட்டு உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் உங்க பர்சன் வந்து அங்க அவேக்கன் ஆவாங்க. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு வழி வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மிரர் வந்தனால நான் சொல்றேன். சரியா? இது வந்து ஜஸ்ட் 2 பேருமே இப்போ எனர்ஜியை வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹெவியா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மிரரிங் வந்து ஷியோரா போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? பெயின்லாம் இருக்கு. இந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபூல் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. உங்களோட வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய வலி ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ஸோ ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். சரியா? நான் செகண்ட் கன்ஃபர்மேஷன் தரேன். இல்லை ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சில வியூவர்ஸ் கார்மிக்காக தான் இருக்கும். சோல்மேட் கிடையாது. ஷியோர் சோல்மேட் கிடையாது. கார்மிக்காக மூவ் ஆன் ஆகுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தென் யுவர் விஷ், உங்களோட விஷ் தான். ஸோ ஓகே, ஐ திங்க் பைல் 2 உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ட்வின் ஃப்ளேமை பற்றின ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்டாக அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸ் அவைலபிள்.